ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படியாவது நீ இன்னைக்கு பரீட்சை எழுதியே ஆகுற, நீ கவலையே படாத, இன்னைக்கு உனக்கு ஹால் டிக்கெட்டு வரும் போதுமா அப்படிங்கிறாங்க. எப்படிக்கா வரும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ரங்கநாயகி மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நீ எப்படி பரீட்சை எழுதுவ பார்ப்போம் அப்படின்னுட்டு. நான் கரெக்டாக ஒரு அம்மா வந்து, அம்மா திவ்யா சாரிம்மா மன்னிச்சுக்கம்மா, உன்னை பற்றி தெரியாமல் நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். நேற்று வந்து அந்த பொண்ணு இந்த பொண்ணு உன்னை புரிஞ்சிருக்கு, நான் உன்னை 12 வருஷம் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சுக்கம்மா, நீ பரீட்சை எழுத போற அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட்டை கொடுக்குறாங்க. ஹால் டிக்கெட்டை பார்த்தோன்னே திவ்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி மேடம் எப்படி அப்படின்னு சொன்ன உடனே, நேற்று அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்துச்சுமா அப்படின்னு சொல்லி நடந்ததை எடுத்து சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த அம்மாவோட பொண்ணு படிச்சு பெரிய ஆளா வரப்போது எக்ஸாம் எழுதுற கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வர்றாங்க, போய் நூர்ஜான் வேஷத்திலே போய் பேசுறாங்க. பாவங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே, யாரோ ஒருத்தர் பிட்டை தூக்கி போட்டு அவங்க மேல பழி போட்டாங்க. அந்த பொண்ணை பத்தி தெரியாம நீங்க இப்படி பேசலாமா, நான் கொஞ்ச நாள் பழகின எனக்கே எவ்வளவு நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணு பரீட்சை எழுதுனா எவ்வளோ கஷ்டப்படும், பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்களே மன்னிப்பு கொடுத்தா அவங்க திருந்துவாங்க. இந்த பொண்ணு தப்பே பண்ணாமல் இப்படி பண்ணிட்டா அது பின்னாடி தப்பு பண்ணுறது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பொண்ணு இருந்துட்டு, ஆமாம்மா இப்போ நான் பரீட்சை எழுதாமல் போனால் எனக்கு எப்படி இருக்கும், பாவம் இல்லை அந்த பொண்ணை பற்றி தெரியாதா, பரீட்சை எழுதட்டும், ஹால் டிக்கெட் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ வந்து அந்த பொண்ணு மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் பழகினாலும் அஞ்சலி உனக்கு நல்ல விதமாக சொல்லி நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிட்ட, நான் ஹால் டிக்கெட்டோட போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சதை எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா, அக்கா நீங்கள் தான் இவ்வளோக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி அஞ்சலியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஹாசினியை தான். உடனே ரொம்ப சந்தோஷமா நீ பரீட்சை எழுதுன்ட்டு போயிடுறாங்க. அப்படியே வயிறு எரிஞ்சு போய் ரங்கநாயகி நிற்கிறாங்க. என்ன இவ்வளவு பரீட்சை எழுதிடுவாளுக்கு போல இருக்கே, அந்த நூர்ஜானுக்கு வேற வேலையே இல்லையோ அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாசினி இருந்துட்டு பாடம் நல்லா நடத்துறாங்க. நடத்தி முடிச்சு, நீ நல்லபடியா பரீட்சை எழுது, நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு போறாங்க. வாழ்த்திட்டு அவங்க மாமா வர்றாங்க, முத்து வந்த கையோட ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நான் பரீட்சை எழுத போறேன். பரீட்சை எழுத போறியா? ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அஞ்சலி அக்கா தான். பரவாயில்லையே, இவ்வளோக்கெல்லாம் அவன் நல்லது பண்றாளா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே இருந்துச்சு அவங்க அக்கா இருந்துட்டு, எங்கே நல்லது பண்ணா, எல்லாம் எனக்கு வினைக்குத்தான் வருது அப்படின்னு ரங்கநாயகி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஹாசினியை பார்த்து. இங்கே கபடி விளையாடுதே தாரணி பொண்ணு, அவன் வந்து செக் வச்சிடறான், நீ எனக்கு வந்து கண்டிப்பா பதில் சொல்ற, டேட்டிங் என் கூட ஒரு நாள் நீ இருக்கணும், வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துரு கபடி விளையாடுறதுக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா, நீ இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. நீ இப்படி எனக்கு சம்மதிக்கலைன்னா நீ குளிக்கையில் எடுத்து ட்ரெஸ் மாத்தையில நான் வீடியோ எடுத்துட்டேன், அந்த வீடியோவை நான் அப்படியே நெட்ல போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு இப்படி நடுக்கத்துல இருக்கு. எவ்வளவு துள்ளி குதிச்சுட்டு பயமே இல்லாம இருந்த பொண்ணு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே சொல்ல அப்படியே அடக்கி விட்டான். அப்படியே பயந்து நடுங்குது, என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்டே சொல்லிடுது. என்னடி இப்போ பண்றது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு இருக்கு. மாவட்ட அளவிலான கபடி போட்டிக்கு போக மாட்டேங்குது. ஆனா அவங்க முத்து மாமா வந்துட்டு, ஏன் மாட்டேங்கிற, நீ போ, நல்லா ஜெயிச்சு முன்னுக்கு வருவ அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்களோட நம்பிக்கையத்தை உடச்சு வச்சிருக்கானே, கண்டிப்பா ஒரு வாரத்துல எனக்கு பதில் சொல்லுண்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் நம்ம ஹாசினி தான் தீர்த்து வைக்க போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பொண்ணான கையால